வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. சார் வணக்கம். வணக்கம். ஊட்டில இன்னைக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கான மாநாட்டை ஆளுநர் கூட்டியிருக்க நிலையில மாநாட்டில் பங்கேற்க கூடாதுன்னு அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டது. போலீசார் மூலமா மிரட்டல் விடுக்கப்பட்டது. நீங்க பங்கேற்றீங்கன்னா ஊருக்கு போய் சேர முடியாதுன்னு மிரட்டல் விடுத்தாங்க அப்படின்னு ஆளுநர் பகிரங்கமா குற்றம் சாட்டியிருக்காரு. என்ன சொல்ல முடியும்? ஆளுநர் என்கிற பொறுப்பு என்கிற அந்த பதவி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வகுக்கிற போது புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார், த கவர்னர் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்று சொன்னார். அந்த பொறுப்பிற்கு இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான சிந்தனையுடைய பொய்யை அப்பட்டமாக பொதுவெளியில் பேசக்கூடிய தற்குறி நபர்களெல்லாம் ஆளுநர்களாக வருவார்கள் என்பதை உணராமல் அவர் அப்படி சொல்லிவிட்டார் என்று நான் வருந்துகிறேன். ஒரு கண்ணியத்திற்குரிய பதவியில் இருந்து கொண்டு தொடர்ச்சியாக தமிழக அரசின் மீது வதந்தியையும் பொய்யையும் அவதூறையும் பரப்பி வருகிற ஒரு ஆர்எஸ்எஸ் காரராகத்தான் ஆர்.என். ரவி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எந்த துணைவேந்தரையும் தமிழ்நாடு அரசு மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் அழைத்திருக்கிற அந்த அழைப்பு என்பது வேந்தர் தான் என்கிற அழைப்பில் அழைத்திருக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி வேந்தர் என்கிற பொறுப்பிலிருந்து அவர் அகற்றப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் வேந்தர். அந்த வேந்தர் என்கிற பொறுப்பில் இருக்கிற முதலமைச்சர் அழைக்காமல் வேறொருவர் ஒரு பொய்யான கடிதத்தை தவறான பாதையில் அழைத்தால் துணைவேந்தர்கள் எப்படி பங்கேற்பார்கள்? அப்படி பங்கேற்கக்கூடிய சூழலில் தற்குறித்தனமான துணைவேந்தர்களும் தமிழ்நாட்டு துணைவேந்தர்கள் அல்ல. ஆக இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான பொய்யை தொடர்ச்சியாக பரப்பி வருகிற ஆர்எஸ்எஸ் ரவி அவர்களை தமிழக அரசு மக்களின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவரால் நிரூபிக்கப்பட வேண்டியவை என்பதையும் இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் அவரோட அழைப்புல வேந்தன்ற அடிப்படையில தான் துணைவேந்தர்களுக்கு அழைப்பு எடுத்திருந்தாரு. குறிப்பா என்ன சொல்றாங்க, ஊட்டி வரைக்கும் வந்த அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்களை மிரட்டப்பட்டிருக்காங்க. நள்ளிரவுல போலீஸோட ஸ்பெஷல் பிரான்ச் போய் மிரட்டிருக்காங்க. இது வரைக்கும் நடக்காத ஒண்ணு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. நீதிமன்றத்துக்கு போக சொல்லுங்க, ஆதாரங்களை கொடுக்க சொல்லுங்க, வழக்கு தொடர சொல்லுங்க, சந்திப்போம். ஓகே. தமிழ்நாட்டில் கல்வியின் தரம் மோசமாக இருக்கு, ஆராய்ச்சி மாணவர்களோட கல்வி தரம் மோசமா இருக்கு, அரசு பள்ளி மாணவர்களோட தரம் மோசமா இருக்குன்னு ஏசர் ரிப்போர்ட் சொல்லுது. இந்திய ஏசர் ரிப்போர்ட் அவங்க ஆர்எஸ்எஸ் ரிப்போர்ட், அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. சரி, எந்த மாநிலம் உயர்வா இருக்குன்னு சொல்லுங்க. வேறு எந்த மாநிலம் உயர்வா இருக்குன்னு சொல்லுங்க. இந்தியாவிலேயே கல்வியில் தொடக்க கல்வியில 99.9% பெற்று இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. உயர்கல்வித்துறையில ஏறக்குறைய 94% இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கிறது. உயர்கல்வியில் முதல் சிறந்த கல்லூரிகள் 100 பட்டியல்கள்ல 18 இடங்கள்ல தமிழ்நாட்டினுடைய கல்லூரி இருக்கு. முதல் இடத்துல தமிழ்நாடு கல்லூரி இருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பிஹெச்டி ஸ்காலர்ஸ்ல இந்த ஆண்டு 1,12,000 பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுவதும் பெண்கள். அதுல கிட்டத்தட்ட 24,000 பெண்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். கல்வியில் உயர்ந்திருக்கிறோம், தொடக்க கல்வியில் உயர்ந்திருக்கிறோம், தொடக்க கல்வி மேம்பட்டு இருக்கிறோம். உலக அளவுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் 367 பேர் இன்றைக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் வித் ஃபுல் ஸ்காலர்ஷிப்போட. ஐஐடி, ஜேஇஇ மற்றும் நீட் தேர்வுகளில் அரசு பள்ளி மாணவிகள் சாதனை படைச்சிட்டு இருக்காங்க. மற்ற மாநிலங்களை காட்டிலும் எல்லா இடத்திலும் உயர்ந்திருக்கிற ஒரு மாடலை பார்த்து உயரலன்னு வைத்தறிச்சல்னா அவங்க சொல்ற புதிய கல்விக் கொள்கையில 3வது படிக்கிற மாணவனுக்கு நுழைவுத் தேர்வு வச்சு அவனை படிக்க விடாம அவனை மண்சட்டி செய்யறதுக்கும் தோட்ட வேலைக்கும் மர வேலைக்கும் தச்சு வேலைக்கும் மின்சார வேலைக்கும் அனுப்புங்கன்னு சொல்ற அயோக்கியத்தனமான விஷயத்தை அவர் சொல்றாரு. நான் ஒரே ஒரு விடயம் தான் கேட்கிறேன். அவர் இங்கே தகுதி இல்லை என்று அவர் சொன்னாரே, ஆனால் அவருடைய சொந்த மாநிலமான பீகாருடைய கல்வித்தரம் எப்படி இருக்கிறது? அந்த பீகாருடைய கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கு ஆர்.என். ரவி அங்கே போய் பணியாற்றலாம். தமிழ்நாட்டிற்கு அவர் தேவையில்லை. ஏனென்றால் இது திராவிட மாடல் அரசாங்கம். நாங்கள் உயர்ந்திருக்கிறோம் என்பதை ஏசர் ரிப்போர்ட்டுங்கிறார். நாங்கள் ஏசர் ரிப்போர்ட் சொல்ல, மத்திய அரசினுடைய ஒன்றிய கல்வி அமைச்சகம் ஒன்றிய கல்வி அமைச்சகம் எங்களுக்கு சொல்லுது. அதையும் தர்மேந்திர பிரதானே சொன்னார் பாராளுமன்றத்தில். இதை விட வேற என்ன வேணும்? அப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் தமிழக அரசோட ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிக்க ஆளுநர் விரும்பல அப்படி எடுத்துக்கலாமா? அவருடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நடத்துகிற ஆர்எஸ்எஸ் தத்துவார்த்த நாடகம். அதை எங்கள் முதலமைச்சர் எப்படி வேண்டுமானாலும் எதிர்கொள்வார். வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு
தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. Subscribe to One India and never miss an update.